படையப்பால ஒரு வசனம் இருக்குது, என் வழி தனி வழி. இதற்கு வாழ்க்கையின் ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம யாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான். ஏன் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா, அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு இவரை ஏன் இவ்வளோ பேர் புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அட்ராக்டாக இருக்காங்க, லவ் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. அவங்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். முடிஞ்சால் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் நோக்கம் வந்து ரஜினிகாந்துங்கிற ஒரு உழைப்பாளி இன்றைக்கி எப்படி ஒரு மாபெரும் விஸ்வரூபம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இது வந்து ட்ரெண்ட் செட்டர் ரஜினிகாந்த்க்கான ப்ரோமோ வீடியோ தான். இதற்கான சீரியஸ் வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரும், ஆதரவு கொடுங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எதற்காக இந்த மனிதர் இப்படி கொண்டாடப்படுகிறார் அப்படின்னா, மிக மிக தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இன்றைக்கி இந்த அளவு உச்சத்தை பெற்றிருக்கார். யோசிச்சு பாருங்களேன், என் வழி தனி வழிங்கிறது சாதாரணமாக அவர் வந்து படையப்பால் வந்து சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே அவர் வழி தனி வழியாக மட்டும் இல்லை, பல பேருக்கு வழிகாட்டும் வழியாகவும் இருந்திருக்கு. அபூர்வ ராகங்கள் படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷாட், தலைவருடைய ஃபஸ்ட்டு ஷாட், அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது. கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் மட்டும் உள்ளே வரல, நிறைய பேரை தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. எப்படின்னா, ஒரு வில்லனை கண்டிப்பாக அந்த அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்பயணத்துக்கு முன், திரைப்பயணத்துக்கு பின்னுன்னு தமிழ் திரையுலகம் பிரிக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடிலாம் வந்து வில்லன்னா ஒரு மாபெரும் பயம் கொண்ட ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் வில்லனையும் திரையில் ரசிக்க வச்சது சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதற்கு பிறகு ஒரு ஹீரோ நடிகர்னால் ஒரு மாதிரி சமூகத்திலேருந்து ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி ஒரு காட்டப்படும். அதாவது சிவப்பாக இருக்கிறவன் தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை உடைச்சி திராவிட கலரில் இருந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணது ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா ரஜினிகாந்தின் வெற்றிக்கு பிறகு தான் கருப்பு கலரில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஹீரோ, வில்லன், காமெடியன் நிறைய ரோலில் வெளில வந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். அதற்கு அடுத்தது மூணாவது வசூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுகிட்டு இருக்கோம். அதில் எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய படங்கள் தொடர்ந்து வெற்றி பெறும். சிவாஜி படங்களுக்கு அந்த அளவு எல்லா படங்களும் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஹீரோவின் எழுச்சி என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்தில் தமிழ் திரையுலகின் வசூல்ங்கிறத ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது. இதை இப்போ வந்திருக்கிற 2.0 வரைக்கும் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் வசூலுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிகிட்டே வந்திருக்கார். அதற்கு அடுத்தது வந்து ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம் அண்ட் எளிமை. கண்டிப்பாக எந்த ஒரு செலிப்ரிட்டிக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பந்தா வந்துடும், தாங்கிற ஒரு அகங்காரம் வந்துடும். இது எந்த விஷயத்தையும் ரஜினிகாந்த் அவர்களை பாதிக்காத இருந்ததுக்கு அவருடைய எளிமை இப்போவும் நடைபெற்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆன்மீகத்தின் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை. அதற்கு அடுத்தது புதுமை. நிறைய பேர் நினைப்பீங்க புதுமைனா அது கமலஹாசன் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம், நிறைய புதுமைகளை முதலாக மேற்கொண்டது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். எக்ஸாம்பிள் 70mm முதல் படமாக இருக்கட்டும், டிஜிட்டல் கலர் முதல் படமாக இருக்கட்டும், 3Dயில் முதல் படம்னு சொல்ல முடியாது, முழு படமும் 3D எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த படமாக இருக்கட்டும், மோஷன் கேப்சர் படம், இந்த மாதிரி நிறைய புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் செட்டை உருவாக்குனார். ட்ரெண்ட் செட்டுனா இவர் வழி தனி வழி தான், ஆனால் இவர் போகிற வழியே வெற்றி வழி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை நோக்கி மற்றவங்களை பின்தொடர வச்சார். அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.